ஒரு ஜிம்முக்கு போகிற முன்னாடி வார்ம் அப் பண்ணுறோமோ, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் முன்னாடி வார்ம் அப் பண்ணுறோமோ, நம்ம அதே மாதிரி ஒரு யோகாவுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முன்னாடி ஒரு வார்ம் அப் இருக்கணும். ஸோ வார்ம் அப் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வார்ம் அப். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 days 6 days இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் அப்புறம் தான் நீங்கள் வந்து கவுண்டிங்குள்ளே வந்து அந்த ப்ரீத்திங்கை வந்து கும்பகம், ரேஷகம், பூரகம் சொல்லிவிட்டு இன்ஹேல், ஹோல்ட் அண்ட் தென் எக்ஸேல், தென் இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 week இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்துக்குங்க. ஒரு ஆம்பிள் ஆஃப் அபண்டன்ட் ஆஃப் ப்ரீத்திங் வந்து வெளியே புஷ் அவுட் ஆகும். சரி, இது என்ன வார்ம் அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நாடியில் இருக்க பிளாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். 72,000 நாடிகள் இருக்குது. நம்மளுடைய நாடி நரம்பில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் வெளியில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ஹேல், எக்ஸேல், ஹோல்டு வந்து டைமிங் எடுத்து பண்ண முடியும். அந்த ப்ரீத்திங்கில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்காது. ஸோ எந்த மிஸ்டேக்ஸ் நடக்கலை அப்படின்னா அந்த மந்த்ராஸோடு சேரும்போது, அந்த ப்ரீத்திங்கும் அந்த மந்த்ராஸும் சேரும்போது உங்களுடைய ஆன்மா பவர், இந்த சோல் பவர் ரொம்ப என்லைட்மெண்ட் ஆகட்டும், உங்களுடைய ஆறாவாகட்டும், உங்களுடைய 7 சக்கராஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு அற்புதமாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாஹத்தா, விசுத்தி, ஆக்னை, சரசரம். ஸோ இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டு, பீரியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, இங்கே கிளாண்டு, தென் ஸ்டமக்கில் கிளாண்டு, நேவல் கிளாண்டு, தென் மூலாதாரம், இந்த பேக் போன் கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் கிளாண்ட். ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாஹத்தா, விசுத்தி, ஆக்னை, சரசரணம். ஸோ இந்த 7 சக்கராஸ் இயங்கிட்டாலே உங்கள் பாடியில் எந்த வகையான டிசீஸையும் ப்ரொடெக்ட் பண்ண, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதோடைய சீக்ரெட்டே இதான். ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த ப்ரீத்திங்கை புஷ்அப் பண்ணணும். ஸோ இதில் வந்து பிபி லெவல், சுகர் லெவல் எதாக இருந்தாலும், பிளட் குளுக்கோஸ் லெவல் எல்லாமே மெயின்டைன் ஆகும். ட்ராங்குலிட்டியாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். ஃபுல் டே வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.